இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. இமைக்காமல் பார்த்திருப்பேன், சம்மதமா சம்மதமா. கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. கண்மூடி தவமிருப்பேன், சம்மதமா சம்மதமா. ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா. பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுமே, சம்மதமா. இல்லாது வரும் ஒன்றை தர வேண்டும், சம்மதமா. பிரிந்தாலும் உன்னை சேரும் உள் வேண்டும், சம்மதமா. என்ன சாம் வீடு பக்கம்லாம் வந்திருக்க? நான் தான் சொன்னேன் உன் வீட்டுக்கு போ, அப்புறமா பேசிக்கலான்னு. ஓ அதுவா சாம், ஓகே சாம். சாம் உள்ளார வா சாம். எதுக்கு சாம் வெளியிலேயே நின்னு பேசிட்டு இருக்கோ? உள்ளார வா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் ஷாலு. என்ன சாம் வீடு வரைக்கும் வந்துட்டு வெளியிலேயே நிக்கிற பத்தியா? இல்ல ஷாலு, நான் ஒரு 5 செகண்ட்ஸ்ல போயிருவேன், அதனால தான். சரி விடு சாம். அதுதான் வீட்டுக்கு போ, அப்புறமா பேசிக்கலாம். நீ என்னாச்சு? அம்மா சாம் என்ன ரெண்டு பேருமே என்ன துரத்தி விடுறதுலயே இருந்தீங்க? அவன் உனக்கு முன்னாடியே தெரியுமா? இல்ல சாம், எனக்கு அவனை முன்னாடி எல்லாம் தெரியாது. அவன் அங்க பார்த்தனா, பார்த்த உடனே இங்க பார்த்த மாதிரி இருந்துச்சா? அதுதான் சாம், அப்பதான் யோசிச்சேன் என்னோட ஸ்கூல் மேட்டும் காலேஜ் மேட்டும்டா. அங்க படிச்சிட்டு இருக்கும் போது இவனை நான் பாத்திருக்கேன். சரி சும்மா பேசினானே பேசலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் என்ன துரத்தி விடுறதுலயே இருந்தீங்க. நான் என்ன பண்றது? அவன்கிட்ட போன் நம்பர் கூட வாங்க. ஏன் அவன்கிட்ட போன் நம்பர்? அது இல்ல சாம், கிளாஸ்மேட் காலேஜ் மேட் கேட்டு வாங்குறதுல தப்பு இல்லல்ல. தப்பு இல்ல, பட் நல்லவங்களா கெட்டவங்களா பாக்குறது கரெக்ட் தானே? கரெக்ட் தான். அவன் கெட்டவனா? இல்லடா, நான் பாத்திருக்கேன்டா. அவ்வளவு கெட்டவனா இல்ல. இல்ல சாம், எனக்கு ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே தெரியும் சாம். எந்த பொண்ணுங்களுக்கிட்டயும் வம்பெல்லாம் வச்சுக்க மாட்டான் சாம். நீ ஏதோ அவனை தப்பா புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். யாருக்கிட்டயும் பேச மாட்டான் சாம். அவன் என்கிட்ட மட்டும் தான் அப்பப்போ பேசிட்டு இருப்பான். அதுவும் ஏதாவது ஒண்ணுனா தான் என்கிட்ட பேசுவான். மத்தபடி அவன் கெட்டவெல்லாம் இல்ல சாம். அவன் எந்த பொண்ணுகிட்டயும் பேசி நான் பார்த்ததே இல்ல சாம். இல்ல ஷாலு, நீ மேலோட்டமா பார்த்துட்டு அவன் நல்லவன் நீயா நம்பிட்டனா? இன்னும் எனக்கு புரியல சாம். நமக்கு எதுக்கு அடுத்தவங்க நம்பர்? அவனதான் உனக்கு யாருன்னே தெரியாது, ஏதோ ஞாபகம் இருக்கு, அவ்வளவுதானே. அப்புறம் என்ன அவனை முழுசாவா தெரியும்? தெரிய போறது கிடையாது. எதுக்கு அவனோட கான்டாக்ட் நம்பர்லாம்? சரி நீங்க ரெண்டு பேரும் ஏதோ சொல்றீங்க, ஓகே. ஆனா அவன் கெட்டவன்லாம் இல்லன்னு தான் எனக்கு தெரியுது. சரி, அவன் நல்லவனோ கெட்டவனோ விடு, நமக்கு எதுக்கு அந்த டாபிக் விடு. அதுக்கா சாம் அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்த? இல்ல, உன்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டல, நீ ஏதாவது கண்டது போட்டு யோசிச்சுட்டு இருந்தனா? ஏ சாம், நான் அதெல்லாம் எதுவும் போட்டு யோசிக்கலப்பா. நீங்க ஏதோ போ சொன்னீங்க, ஓகே நானும் வந்துட்டேன். அதுலயும் கார்த்தியனால நீ வரதுக்கு முன்னாடில இருந்து என்கிட்ட கோபமா தான் பேசிட்டு இருந்தாரு. ஏனே தெரியல. நான் போன உடனே நல்லதா பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் கோபமானாரு, என்னன்னே தெரியல. சரி ஓகே, ஏதோ நினைச்சிட்டு பேசுறாரு போலன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நீ வந்து அப்படிதான் பேசுற. எனக்கு தெரியல ரெண்டு பேத்துக்கு அடையில என்னமோ, போங்க. அதுக்காக இவ்வளவு தூரம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? பொட்டிக் போன, பொட்டிக் இன்னும் வரலன்னு சொன்னாங்க. ஆமா சாம், இதுக்கு மேலதான் சாம் போகணும். இது ஸ்டாக் எல்லாம் வந்துச்சு, அதை இறக்கி வச்சிட்டோமா, அதை நீட்டா இப்ப அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் சாம். இதுக்கு மேலதான் நானும் அஜயும் போகணும். அஜய் வீட்ல தான் இருக்கானா? ஆமா சாம், அவன் சாப்பிட்டுட்டு இருக்கா சாம். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டு இப்பதான் சாம் நீ வரேன்னு சொன்னனாலதான் வெளியில வந்தேன். பாதிலேயே சாப்பிட்டுட்டு இருக்கும் போது எந்திரிச்சு வந்துட்டியா? அப்படியெல்லாம் இல்லடா, இன்னும் சாப்பிடலன்னா சாப்பிட்டுட்டு தான் வெளியில வந்திருப்பேன். மத்தபடி பாதியில நான் வர மாட்டேன் சாம், நீ கவலைப்படாத. நல்ல அறிவுதாம உனக்கு. ஆமா, நிலாவை நான் பார்க்கவே இல்ல. யார் அவளுக்கு ஒரு 2 நாளா உடம்பே சரியில்லை, அவ வெளியிலயே வரதில்ல. ஓ அப்படியா சாம், கேட்டேன்னு சொல்லு. அவ இப்ப ஓகே தானே? இப்போ ஓகே. ஏன் உன் ஃப்ரெண்ட் அஜய் சொல்லலையா? அவன் இதெல்லாம் சொல்ல மாட்டாப்பா. சொல்லிட்டு தான் அவன் மறுவேளை பார்க்க போறானா சாம். ஏன் சாம் நீ வேற? ஏன் என்னாச்சு சொல்லல? சொல்லிட்டேன்னா அங்க கூட்டிட்டு போன்னு நான் சொல்லுவல்ல. சோ அதுக்காகனே அவன் சொல்லாம இருப்பான். ஓ, ஏன் எங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர மாட்டானா? அது இல்ல சாம், ஏற்கனவே கால் அடிபட்டு இருக்குல்ல. சோ திரும்பி பைக்ல உட்காந்து கூட்டிட்டு போய் திரும்பி கால் வலி வந்துருமோன்னு சொல்லி அவன் கொஞ்சம் பயந்துட்டான். அதுக்காகனே நான் விட மாட்டேங்கிறான். ஓ, ஃப்ரெண்டோட பாசம். ஆமா சாம். இப்போ உன் கால் வலி பரவாயில்லையா? இல்ல சாம், அப்பப்போ நடக்கும்போது கொஞ்சம் வலிக்குது சாம். ஸ்கூட்டியே கொஞ்சம் பார்த்து ஓட்டி இருக்கலாம்ல. நான் ஏன் சாம் கீழே விழுகிறேன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சா நான் ஏன் அந்த ஸ்கூட்டி எடுத்துட்டு போயிருக்க போறேன்? அது ஏதோ எனக்கே தெரியாம விழுந்துருச்சு சாம். விடு சாம், அதை பத்தி திரும்பி யோசிக்காதடா. அதனாலதான் இப்ப காலை நொண்டி நொண்டி நடக்க வேண்டியதா போச்சு. இவ்ளோ இது பண்ணியும் ஸ்டாக் எல்லாம் போய் இறக்கி வைக்க போயிருக்க. நான் போய் சும்மா நின்னு பாத்துட்டு இருந்தேன். அதுலயும் சூர்யா எனக்கு சேர்லாம் எடுத்து போட்டு உட்காரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். வர வேணான்னு தான் சொன்னா. இருந்தாலும் அவன் மட்டும் இப்படி தனியா ஃபேஸ் பண்ணிப்பான்னு சொல்லி தான் நானும் போனேன். சார் என்ன கூட்டிட்டு போகும்போது ஒழுங்கா தான் கூட்டிட்டு போனாரு. திரும்பி அங்க போய் உட்காருன்னு என்ன உட்கார வச்சுட்டான். என்ன அவளைக்கு வேலை பார்க்க விடல. இப்ப கூட அரேஞ்ச் பண்ண போறதுக்கு நான் வரேன்னு தான் சொல்றேன். அவன் சொல்றான் வேணான்னு. உட்காந்து நான் பார்க்கவாது செய்யறேன்டா நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் உங்க ஃப்ரெண்ட் இவ்ளோ பாசமா சொல்றாருல, வீட்லயே இருக்கலாம்ல. வீட்டுல யாருமே இல்ல சாம். 4 பேரு வெளியில கோவிலுக்கு போயிருக்காங்க சாம். வரத்துக்கு நாளைக்கு காலையில வரைக்கும் ஆகும் சாம். அப்ப நீயும் அஜயும் தனியா தானா? ஆமா சாம், எனக்கு அவன் தான்ப்பா இப்ப கூட சமைச்சு கொடுத்தான். நமக்கு இந்த சமையல்லாம் அவ்வளவு வராது சார். சோ அவன் நல்லா சமைப்பான். அவன் சமைக்கிறது நல்லா உட்காந்து சாப்பிடுற சார். நல்ல ஃப்ரெண்ட வேலை வச்சிட்டு இருக்கமா நீ? சாம் இல்ல சாம், உட்காந்து காய்கறி எல்லாம் கட் பண்ணி கொடுத்தது நான் தான். அவன் சும்மா ஏதோ தாளிச்சான், அதுக்காக அவன்
அப்ப கூட ஒத்துக்க மாட்டீங்களே. எனக்கு ஒரு டவுட் சாம். உனக்கு டவுட் வரலன்னா தான் ஆச்சரியம். எப்ப கேட்டாலும் டவுட்னு தான் சொல்றேன். ஏதாவது டாபிக் எடுக்கும் போது கேட்கணும்னு தோணும்ல, அதனால தான். உனக்கு எப்படி சாம் வரப்போற வைஃப் சமைச்சு கத்துக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? வைஃப் கையால ஒரு டைமாவது சமைச்சு சாப்பிடணும்ல. ஐயோ நமக்கு சமைக்கவே தெரியாதே. இல்ல சாம், அப்பனா உனக்கு சமைக்கிற பொண்டாட்டி தான் வேணுமா? அப்படி சொல்ல முடியாது. என் வைஃப நானும் உட்கார வச்சு சமைச்சு போடுவேன். ஆனா அவ கையில சாப்பிடணும்னு எனக்கும் ஆசை இருக்கும்ல. சரி விடு சாம், கத்துக்குவாங்க. கத்துக்குவாங்களா? இதுக்கு முன்னாடியே சமைக்க பழகி இருந்தா? பழகி இருக்கலாம், பட் இருந்தாலும் என்னோட மைண்ட் செட் சொல்லுது கத்துக்குவாங்க இதுக்கு மேல அப்படின்னு தான் சாம் சொல்லுது. ஓ அப்படியா ஷாலு? அப்படியே தான் சாம். சரி நான் வரேன். வீட்டுக்குள்ள வர மாட்டேன். அம்மா அப்பா இல்லாத போது வீட்டுக்குள்ள வந்தா யாராவது ஏதாவது பேசுவாங்க. அந்த டாபிக்லாம் நமக்கு தேவையா? யார் என்ன பேசினா நமக்கு என்னன்னு போகணும் சார். நமக்கு தெரியும் நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா. அடுத்தவங்களுக்கு அதை நிரூபிக்கணும்னு என்ன பொறுத்த வரைக்கும் அவசியம் இல்லை சார். உன்னோட டாபிக் இனிமே நானே கடைபிடிச்சுக்கிறேன். வீட்டுக்குள்ள வரலையா? நான் கண்டிப்பா இன்னொரு நாள் வரேன். இப்ப கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு. அவளுக்கு டேப்லெட் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகணும். ஓ அப்படியா சாம், அப்ப சரி சாம், நீ போயிட்டு வா. சரி காலை பத்திரமா பாத்துக்கோ. எங்கேயாவது போறதா இருந்தா கொஞ்சம் பார்த்தே போ. ஓகே ஓகே சார். நீ சொல்லிட்டு எல்லாம் பத்திரமா போகாம இருப்பேனா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு சார். என்ன சொல்லிட்டு நீயும் கொஞ்சம் பார்த்து ஓட்டு சார். ஓகே ஷாலு நான் வரேன். ஓகே சார், பாய் சார். ஓ நினைப்பு நெஞ்சுக்குழி வர இருக்கு. ஏ உலகம் முழுசும் உன்னை சுத்தி சுத்தி கிடக்கு. மனசுல ஒரு விதம் வலிதான் சுகமா சுகமா. எனக்குள்ள ஒருக்குற ஒன்னு நீ நிஜமா நிஜமா. கண்ணே கண்ணே காலந்தோறும் என் கூட நீ மட்டும் போதும் போதும். நீ நாளும் என்ன ரெண்டு பேரும் தனியா நின்று பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? ராங் டைம்டா. நம்ம இப்ப உள்ளார கிளம்பிடலாம். ஹாய் அஜய். ஐயோ பாத்துட்டாரு. வாங்க வாங்க சாம், எங்க வீட்டுக்கு அன்பானவங்களா வந்திருக்கீங்க. வாங்க வாங்க, எங்க வீட்டுக்கு அன்போடு வர வைக்கிறேன். என்ன அஜய் டைலாக்லாம் பெருசா இருக்கு. என்னங்க பண்றது? என்னை விட்டுட்டு வந்து உங்ககிட்ட வெளியில நின்று பேசிட்டு இருக்கா. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. சாப்பிட்டு இருக்கும் போது கேட்டேன், சும்மா தாண்டா வெளியில போறேன்னு சொன்னா. ஏமா ஷாலு, இதுதான் உங்க சும்மாவா? ஆமாண்டா அஜய், என்னமோ உன் காதலிக்கு உடம்பு சரியில்லையா? என்கிட்ட சொல்லவே இல்ல. அது காய்ச்சல் தானேமா, அதான். விட்டு அதெல்லாம் இதுக்கு நமக்கு என்ன சார்? கரெக்ட் தானே? கரெக்ட் தான் அஜய், கரெக்ட் தான். சரி இப்ப நீலா ஓகே தானே? இப்ப கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டு தான் வந்துட்டு இருக்கா. அவளுக்கு தான் டேப்லெட் வாங்க வந்தா அப்படியே ஷாலுவை பாத்துட்டு போலான்னு. ஓ ஷாலுவை மட்டும்தான் பார்க்க வருவீங்களா? என்னதான் பார்க்க வர மாட்டீங்களா? அட என் தங்கச்சிக்கு புருஷனாக போற உங்களை பார்க்க வராம இருப்பேனா? எங்க வீட்டு மாப்பிள்ள சரி நீங்க தான். உங்களை பார்க்காம விட்டுருவேனா? ஷாலு வீட்டுல தான் நீங்க இருப்பீங்க. அப்படியே உங்களையும் பார்த்துட்டு ஷாலுவையும் பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். ஸ்பெஷலால இது பார்க்க வர மாட்டீங்க. ஸ்பெஷலா நாளையில இருந்து வரும்போது பார்க்க வர மாப்பிள்ள சார். இந்த சார் மோரெல்லாம் வேணாமே. ஓ மாப்பிள்ளன்னு கூப்பிட்டாதான் கொஞ்சம் மரியாதையா இருக்குமோ? நீங்க நான் அஜய்னு கூட கூப்பிடலாம், இருந்தாலும் மாப்பிள்ளன்னு கூப்பிடுறது எனக்கு கொஞ்சம் நல்லாதான் இருக்கு. என்னடா ரொம்ப நாள் ஆசை போல. உன்னை ஞாபகம் வச்சுக்கோ, வைஃப் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்துட்டா கூட அவங்க அண்ணன் சும்மா விட மாட்டான். அது என்னமோ நியாயம்தான். கண்ணுல இருந்து தண்ணி வந்தாதானே. என் தங்கச்சி ஒரு வார்த்தை சொல்லிட்டானா நீங்க இருக்க மாட்டீங்க அஜய். நல்ல அண்ணன். தங்கச்சிக்கு என்னமா பாதுகாப்பு கொடுக்கறாரு. இப்படி ஒரு அண்ணன் எனக்கு வரப்போற வைஃபுக்கு அண்ணனா இருக்காரு. பெஸ்ட் அண்ணன் உங்களுக்கு தான் கொடுக்கணும். பரவாயில்ல இருக்கட்டும் அஜய். நீங்க அவ்வளவு தூரம் என்ன பெருமைப்படுத்தணும்னு அவசியம் இல்ல அஜய். இட்ஸ் ஓகே அஜய், கவலைப்படாதீங்க. எப்பவுமே என் தங்கச்சி உங்களுக்கு தான். நீங்க நாங்க மாத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். இப்படி எல்லாம் யோசிக்காதீங்க. நான் முடிவு பண்ணிட்டேன். என் தங்கச்சி உங்களுக்கு தான். ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். போதும் போதும், நிறுத்துறீங்களா? நடுவுல நானும் இருக்கேன். இவன் வைஃப்னு சொல்ல, என் தங்கச்சி உங்களுக்கு தான் நீங்க சொல்ல. சாச்சா இதுக்கு நடுவுல நின்று நாளை கேக்குறேன் பத்தியா? என்ன சொல்லணும்? என்ன ஷாலு? என்னடா? ஒண்ணும் இல்ல. ஒன்னுள்ளது கடை ஷாலுன்னு கூப்பிட்ட. ஷாலுன்னு கூப்பிட்டதுலயே தெரிஞ்சிருக்குமோன்னு நினைச்சேன். ஒரு மண்ணும் தெரியல. போதுமாடா? என்ன அஜய் சாப்பிட்டீங்களா? இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தேன். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு. என்ன வெளியிலயே நின்று பேசிட்டு இருக்கீங்க? உள்ளார வரலாம்ல. என்ன ஷாலு வந்த விருந்தாலேயே வெளியிலயே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? நானடா வெளியில நிக்க வச்சு பேசுறேன். உள்ளார கூப்பிட்டப்போ வரல, நான் என்ன பண்றது? என்ன சாம், உள்ளாரெல்லாம் எங்க வீட்டுக்குலாம் வரமாட்டீங்க போலயே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. டைம் ஆயிடுச்சதான் அப்படியே கிளம்பலான்னு. உள்ளார வந்தா நீங்க டீ வச்சு கொடுக்கறதோ காஃபி வச்சு கொடுக்கறதோ அதை குடிச்சு முடிக்கிறதுக்கு எப்படியும் 10 நிமிஷம் ஆயிரும். அதனாலதான் எனக்கு டைம் இல்லையா, அதனாலதான் சமாளிக்கிறீங்க பாத்தீங்களா சாம். ஐயோ அதுதான் உண்மை. நீங்க போட்டு கொடுக்கற டீய ஒரு டைம் குடிக்க முடியுமா? 2-3 டைம் குடிச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். இன்னொரு நாள் பொறுமையா வந்து உங்க டீயை குடிக்கிறேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியாது, என் ஃப்ரெண்ட் நல்லா டீ போடுவா. உங்க ஃப்ரெண்டு டீ தானே? அன்னைக்கு அந்த பொட்டிக்ல போட்டு கொடுக்கும் போதே நினைச்சேன். அது சாம் கொஞ்சம் கோளாறாயிடுச்சு. அதெல்லாம் நீ நினைக்க கூடாது சார். இன்னொரு டைம் வாங்க, கண்டிப்பா என் ஃப்ரெண்ட் தான் உங்களுக்கு டீ போட்டு கொடுக்க போறா. பரவாயில்ல இருக்கட்டும். டீ குடிக்கிறதையே நான் வெறுத்துருவேன். 2 பேரும் என்ன வச்சு கலாய்ச்சிட்டு இருக்கீங்களா? இருக்கு உங்க 2 பேத்துக்கும் இருக்கு. என்ன கலாய்க்கவா
செய்றீங்க கலாய்க்க? நான் ஒரு நாள் கலாய்ப்பேன் பாருங்க உங்க ரெண்டு பேத்தையும். உங்க தங்கச்சி வச்சு நான் கலாய்க்கிறேன். அவ்வளவுதானே, கூட்டு சேர்த்துக்கோங்களேன், ஒரு ப்ராப்ளமும் இல்ல. நாங்க 2 பேரும் இன்னும் சேர்த்து உங்களுக்கு கலாய்ப்போம். அப்படியா சாம்? உனக்கு இப்ப டைம் ஆகலையா சார்? வீட்டுக்கு வாடானா டைம் ஆகும். வீட்டுக்கு வெளியே நின்று எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம்ல சார்? சாரிம்மா, டைம் ஆயிடுச்சு. அவளுக்கு டேப்லெட் கொடுக்கணும். அவளை நல்லா சாப்பிட சொல்லுங்க. அவங்க அண்ணனை விளையாட நீ பார்க்க போற. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. சரியா ஜெய், என் தங்கச்சியை பத்திரமா நான் பாத்துக்கிறேன். ஏதாவது ஒண்ணுன்னா கால் பண்ணுங்க உடனே. கால் பண்ணிடலாம். ஐயோ, இவன் அலப்புற வேலை காதலிச்சதுல இருந்து பத்தலடா. என்ன அலப்புற பண்றா? அப்புறமா அவளை கால் பண்ண சொல்லுங்க. நான் கால் பண்ண அவ தூங்கிட்டு இருப்பான்னு நான் நினைச்சேன். அவளையே எப்ப வேணாலும் கால் பண்ண சொல்லுங்க, நான் எடுக்கிறேன். ஓகே ஜெய், கண்டிப்பா நான் கால் பண்ண சொல்லுங்க. நான் வரும்போது தூங்கிட்டு தான் இருந்தா, கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுல, அதனால தான் நினைச்சேன். நான் போன உடனே முடிச்சிருந்தானா கால் பண்ண சொல்றேன். இல்லனா அவ எப்ப எந்திருக்காளோ அப்ப கால் பண்ண சொல்றேன். ஓகே சார். என்ன சாமி, சொன்னதெல்லாம் புரிஞ்சுச்சா? எல்லாமே புரிஞ்சிருச்சுப்பா. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் நீ வேடிக்கை பாரு. சரி சாமி, நான் சொன்னதை மட்டும் நீங்க சொன்னா போதும், வேற எதுவும் சொல்ல வேணாம். சரிப்பா, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. நான் சொன்னதை மாத்தி கீத்தி எல்லாம் சொல்லிடாதீங்க, அப்புறம் அவ்வளவுதான். உன்னோட பேர்ல இருந்து எல்லாத்தையும் சொன்ன ஞாபகம் இருக்கா? எல்லாமே ஞாபகம் இருக்குப்பா, நீ ஏன் கவலைப்படுற? அதான் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியே, என்கிட்ட விட்டுற, என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீ கவலைப்படாத. சரி சாமி, நீங்க பாத்துப்பீங்கன்னு சொல்லிதான் உங்ககிட்ட சொல்ல வந்த. அப்பா தான் சொன்னாரு. அதுதான் உங்க அப்பாவே சொல்லிட்டாரு. அப்புறம் என்னப்பா, நான் பார்த்து எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட விட்டுட்டல, இல்ல நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. அப்பா நல்ல இடத்துக்கு தான் அனுப்பிச்சு விட்டுருக்காரு. நான் பாத்துக்கிறேன். உனக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகும். நான் சொல்றேன்ல, நீ ஆசைப்பட்ட பொண்ணோட உனக்கு கல்யாணம் ஆகும். அந்த பொண்ணு உன்னை விரும்புவா. நான் சொல்றேன் பாரு, இதெல்லாம் நடக்கும் பாரு. நடந்தா சரிதான் சாமி. அப்பா சொன்னனால்தான் உங்களை தேடி நான் வந்தேன். இல்லனா பெருசா எனக்கு இதுக்கு மேல எல்லாம் நம்பிக்கையே இல்ல சாமி. என்னப்பா அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. என்கிட்ட விட்டுட்டல, நான் பாத்துக்கிறேன். எப்படி இந்த சாமி உனக்கு வழி நடத்துறாருன்னு மட்டும் பாரு. எல்லாம் நீ நினைச்சதான் நடக்க போகுது, நீ கவலைப்படாத. சரிங்க சாமி, நீங்க சொன்னா ஓகே தான். அந்த 4 பேர் தான் நல்ல ஞாபகம் இருக்குல்ல. நான் காமிச்சோ விட்டுட்டேன், ஏதாவது சொதப்புனீங்கன்னா அவ்வளவுதான். வேற யார்ட்டையாவது போய் சொல்ல போயிரு போறீங்க. என்னப்பா, என்ன மறப்பு வியாதின்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் அந்த 4 பேர் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ மறக்காம இருந்தா சரிதான்ப்பா. நான் அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கேன், நீ கவலைப்படாத. அந்த பொண்ணு மேல உனக்கு அவ்வளவு பாசம் போலயே. அதுதான் மூச்சுக்கு 300 தடவை நீ கேட்டுட்டு இருக்க வந்ததுல இருந்து. இல்ல, கண்டிப்பா அந்த பொண்ணு எனக்கு வேணும். அதுக்காக தான் நான் இவ்ளோ முயற்சியே செஞ்சிட்டு இருக்கேன். இல்லாம போயிட்டா மனசு கஷ்டமாயிரும்ல. எனக்கு கிடைக்காதவன் யாருக்கும் கிடைக்க கூடாது. அதனால மட்டும்தான் எனக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நான் இங்க வந்து பேசிட்டு இருக்கேன். தெரியுதுப்பா, நீ பேச ஆரம்பிச்சதுல இருந்தே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நீ எவ்வளவு விரும்புற, யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிற, எல்லாமே தெரியுது. உன்னோட உண்மையான காதல் தான்ப்பா. உனக்கு தான்ப்பா அந்த பொண்ணு. வர 13ஆம் தேதி உனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகும்பா. நான் சொல்ற திருமண நாள் அன்னைக்கு கண்டிப்பா உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆகும். நீ கவலைப்படாதப்பா, நீ கவலைப்படாத. உனக்கும் அந்த பொண்ணுக்கும் தான் கல்யாணம். சரி சாமி, நீங்க எல்லாம் பார்த்து பண்ணீங்கன்னா போதும். உங்க எல்லாத்தோட ஆசீர்வாதத்துல நானும் இந்த பொண்ணு நல்லா இருந்தா போதும். நீங்க சொல்ற மாதிரி எனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகணும் சாமி. 13ஆம் தேதி அந்த பொண்ணுக்கு நிச்சயமா கல்யாணம் ஆகும்பா, நீ கவலைப்படாத. எப்படி சந்தோஷமா வாழ போறேன்னு மட்டும் பாரு. சரி சாமி, நீங்க சொன்னதெல்லாம் நடந்தா சரிதான். அதெல்லாம் வர 13ஆம் தேதி உனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம். முகூர்த்த நாள் அன்னைக்கு உங்க 2 பேத்துக்கும் கண்டிப்பா கல்யாணம். நீ போயிட்டு வாப்பா, நீ போயிட்டு வா. சரி சாமி. சரி, நான் அங்க இருந்து பாக்குறேன். நீங்க எல்லாம் கரெக்டா பேசுங்க. என்கிட்ட விட்டுட்டல, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் வரேன். அப்பா அம்மா எல்லாத்தையும் கேட்டதா சொல்லு. அப்புறம் எங்க வீட்டு பக்கம் வந்துட்டு போ சொல்லு. ஒரு நாள் கண்டிப்பா வரேன்னு சொன்னாங்க, வர வைக்கிறேன். சரிப்பா. ஓய், என்னாச்சு? டேய், அது ஒண்ணும் இல்ல. விக்ரம் தெரியும்ல உனக்கு? ஆமா, அவனை தெரியுமே. அவனை நான் பார்க் போகும்போது அங்க உட்காந்துட்டு இருந்தான்டா. பக்கத்துல கார்த்தியனை உட்காந்துட்டு இருந்தாங்க. கார்த்தியனை வந்த போதெல்லாம் நல்லதா பேசினாங்க. திடீர்னு கோவமானாங்க, எனக்கு என்னன்னே தெரியல. அதுக்கப்புறம் சாம் வந்தா, சாமும் நீ வீட்டுக்கு போ, நாங்க வந்து உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இன்னும் ஒரு 5 செகண்ட்ஸ் அவன் கிட்ட கூட பேச கூட விடலடா. என்னாச்சு? எதனால? சாமும் கார்த்தியும் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்களே. அதான்டா எனக்கு ஒண்ணு புரியாம தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்க்கும் போதாண்டா எனக்கு புரிஞ்சுச்சு அவங்க ஏன் கோவமா பேசினாங்கன்னு. ஆனா அவன் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. இப்ப கூட சாம் கிட்ட அவன் கெட்டவனா இல்லன்னு சொல்லிட்டு வந்தேன். என்னாச்சுடி? எனக்கு ஒண்ணுமே புரியல நீ பேசுறது. அவன் தப்பான பார்வை பார்த்திருக்காண்டா. அது எனக்கு அங்க நிக்கும் போது எனக்கு சுத்தமா தெரியல. சாமு கார்த்தியனும் நீ வீட்டுக்கு போன்னு சொல்லும் போதாண்டா எனக்கே தெரிஞ்சிச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யோசிக்கும் போதாண்டா எனக்கே தெரிஞ்சிச்சு. ஏன்டா, ஏன் அவன் இப்படி பண்றான்? எங்க அவன்? இப்ப எதுக்கு நீங்க போய் அவனை திட்ட போறியா? திட்டி ஏதாவது வம்பளுக்கணுமா? இல்ல, எனக்கு புரியல. என் ஃப்ரெண்டே எப்படி அவன் தப்பான பார்வை பார்க்கலாம்? அவனை சும்மா விட்டுட்டு நான் இங்க உட்காந்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா ஷாலு? அவன் எங்கன்னு மட்டும் சொல்ல, அவனுக்கு இருக்கு இன்னைக்கு. இதையே நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. இல்லடா, இது ஒரு பெரிய விஷயமாவே எனக்கு தெரியல. அதனாலதான் வீட்டுக்கு வந்தோடனே சாரிய மாத்தி ஆஃப் சாரி கட்டியிருக்கா தானே? அதனால இல்லடா, கோவிலுக்கு போயிட்டு வந்தோடனே ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாரிய மாத்தின, அவ்வளவுதான். மத்தபடி அவனுக்கு பயந்துட்டு அவன் பாக்குற பார்வையில எல்லாம் இல்ல. அவன் தப்பான பார்வை பார்த்தா நான் என்ன பண்ண முடியும்?
இது தெரிஞ்ச வேகத்துக்கு நீ போய் அவனை 4 அப்பி இருக்கணும் ஷாலு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏய் அஜய் விடு அஜய், அவன் ஒரு ஆளுன்னு சொல்லி அவன் பண்றதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா? அதை பார்க்காம தான் வந்த உடனே ஃப்ரெஷ் அப் ஆகி நீ ஆஃப் சாரி மாத்திருக்கல. உண்மையே சொல்லணும்னா அதுக்காகலாம் இல்ல. சரி இப்ப எதுக்கு சோகமா உட்காந்துட்டு இருக்க? ஏய் அவன் இப்படிரா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் ஏன்டா இப்படி பண்றான்? சீ, அவன் இப்படி இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. அவன் போன உடனே அவனை எனக்கு ஞாபகமே இல்ல. அதுக்கப்புறம் யோசிக்கும் போதாண்டா எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கூட நான் அவன்கிட்ட நல்லா தானே பேசினேன். ஒரு பொண்ணோட கண்ணை பார்த்து பேசுறவன் தானடா ஆம்பள. அவன் எங்க பார்த்து பேசிட்டு இருந்தான்னு கூட எனக்கு தெரியல அஜய். அவன் தப்பா பாக்குறானா கரெக்டா பாக்குறானா இது கூட எனக்கு தெரியல அஜய். நான் எல்லாத்தையும் ஒரே மாதிரி நினைச்சது தப்புடா. அதுதான்டா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் தப்பான பார்வை பாக்குறான் கார்த்தி எனக்கு கூட தெரிஞ்சிருக்கு. என்ன அவங்களால சொல்ல முடியல, அவ்வளவுதான்டா. இத்தனை நாளா நான் சாம் கூட இருந்தா பழகுறேன், கார்த்தியனை கூட இருந்தா பழகுறேன். இன்ன வரைக்கும் என் கண்ணை பார்த்து மட்டும் தான்டா பேசியிருக்காங்க. ஆனா ஏன்டா அவன் இப்படி பண்ணா? மொத டைம் இப்படி நடக்கிறனால நீ ரொம்ப பயப்படுறேன்னு நினைக்கிறேன். இல்ல அஜய், அவன் தப்பான பார்வை பாக்குறான்னு கூட எனக்கு தெரியல அஜய். உன்னை யாரும் அப்படிப்பட்ட பார்வை பார்த்தது கிடையாது, அதனால உனக்கு தெரியலடி. இல்ல அஜய், நீ எவ்வளவுதான் சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது அஜய். அவன் தப்பான பார்வை பார்த்துட்டு இருந்திருக்காது எனக்கு தெரியல அஜய். கார்த்தியனாவுக்கு சாமுக்கு வந்து சாமுக்கு கூட தெரிஞ்சிருச்சு அஜய். நான் கார்த்தியனா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவன் என்ன பார்த்து பேசுறான்னு கூட நான் அவனை பார்க்கலடா. இதுல என் மேலதானே அஜய் தப்பு. இது முதல்ல உன் மேல தப்பே இல்லடி. இதுல என்ன தப்பு இருக்கு? அவன் உன் கண்ணை பார்த்து பேசியிருந்தா அவன் ஒரு நல்ல ஆம்பளை. நீ அவனை பார்க்கவே இல்ல, விடு. அவனை எங்கேயாவது பார்த்தனா அவனை உண்டுல நான் பண்ணிடுறேன். இத்தனை நாளா சாம் கூட தான்டா நான் பேசிட்டு இருக்கேன். ஆனா தப்பான பார்வை ஒரு வாட்டி கூட அவன் பார்த்தது கிடையாதுடா. எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல. எனக்கு என்னமோ என் மேலேயே கோபமா இருக்குடா. அங்கேயே மட்டும் தெரிஞ்சிருந்துன்னு வச்சுக்கோ, அவனை சும்மா விட்டுட்டு வந்திருக்க மாட்டேன் அஜய். சரிடி, அதுக்காக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட் இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணா நல்லாவே இல்ல. அது இல்லாம உன் மேல தப்பே கிடையாது. நீ அங்க கரெக்டா தான் இருந்திருக்க. அவன் பார்வை தப்பாச்சுன்னா அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாது. அவனை எங்கேயாவது பார்த்தா நான் பாத்துக்கிறேன், நீ விடு. என் ஃப்ரெண்டையே ஃபீல் பண்ண வச்சுட்டான் அவன். அவனுக்கு இருக்கு. ஃபீல்லாம் பண்ணாதடி, உன் ஃபேஸுக்கு நல்லாவே இல்ல. நான் இங்க சீரியஸா பேசிட்டு இருக்கேன்டா. நானும் இங்க சீரியஸா தாண்டி பேசிட்டு இருக்கேன். நீ இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு சிரிப்பு தாண்டி வருது. நானும் எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ணி உனக்கு ஏத்த மாதிரி நான் பேசுறது. சீ போடா, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஃப்ரெண்டாடா. ஏன்னா உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ரியா, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறேன். போடா டேய் போடா. சரி, இதையாவது வந்து என்கிட்ட சொன்னியே, இல்லைன்னா இதையும் மறைச்சிருப்பேல. என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லாம நான் எப்படி இருப்பேன்? அதுக்குதான் இப்படி உட்காந்து ஃபீல் பண்ணி படுத்துட்டு இருக்கல. ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் உன் மடியில படுத்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல, அதனாலதான். எனக்கு தாண்டி கால் வலிக்குது. நீ எவ்வளவு குண்டாயிட்ட தெரியுமா? யாருடா நான் குண்டாயிட்டேனா? ஏன்டா டேய், எப்படா உன் வாயில இப்படி சொல்ல முடியுது? ஆமாண்டி, ஒரு 10 கிலோ ஏறி இருப்ப போல. இரும மாடே, உனக்கு இருக்குடா. போடா டேய், நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா போ. ஆஹா, உனக்கு நான் மட்டும்தான் ஃப்ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோ. என்னை விட்டு வேற ஃப்ரெண்ட பிடிக்கணும்னு நினைச்சா கூட உன்னால முடியாது. அப்படியா? அப்புறம் என்ன, இனிமே சாரி கட்ட மாட்டா தானே? அவனுக்காகலாம் ஏன் ட்ரெஸ் கோட மாத்திக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லடா. நான் இனிமே சாரி கட்டுவேன். அவனோட பார்வை தப்பா இருந்துச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அது அவனோட தப்பு. அவங்க அம்மா எப்படி வளர்த்து வச்சிருக்காங்கன்னு அவனுக்கு தெரியல. அவங்க அம்மாவா அந்த இடத்துல இருந்தா அப்படி பாத்திருப்பானா? நாங்க தானே பார்த்தா. அதுக்காக நான் ஏன் பயந்துட்டு சாரி கட்டக்கூடாது? நான் சாரி கட்டதான் செய்வேன். பார்வை அது தப்பா போச்சுன்னா அவன் வாயை உடைக்கதான் செய்வேன். இதுதான் என் ஃப்ரெண்டு. இப்படிதான் என் ஃப்ரெண்ட் தைரியமா இருக்கணும். உன் ஃப்ரெண்ட் எப்போதும் ஒரு தைரியசாலி தான். தெரியுது. இப்ப பேசினதுலே தெரிஞ்சிச்சுமா ஃப்ரெண்டே. காற்றே பூங்காற்றே ஒரு கவிதை சொல்வாயா? விண்ணில் செல்லத்தான் உன் சிறகுகள் தருவாயா? தென்றலாய் வருகிறேன், பூக்களாய் பூக்கவா? வார்த்தையாய் வருகிறேன், பாடல்